ஒரு நாளைக்கு இந்த மலைக்கு எத்தனை பக்தர்கள் வர்றாங்கன்னு நீங்க கவுண்ட் எடுத்து பாருங்க. சில ஊர்லாம் போனீங்கன்னா அதிகாலையில அந்த இறைவனை பார்த்துருவாங்க. திருவண்ணாமலையெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு ரெகுலர் தரிசனம் பார்க்குறவங்க இருக்கிறாங்க. பழனியில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஃபஸ்ட்டு இறைவனை பார்த்துட்டு தான் அவங்க பணியை தொடங்குவாங்க. அதே மாதிரி நைட்டு இரவு அந்த கோவில் சாத்தத்தை முடி பார்த்து தான் தொடங்குவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் அவங்களுக்கு மாற்றங்களை உருவாக்கி கொடுப்பாரு வந்து ஞானத்துக்கான பாதையை தான் காட்டுவார். நல்வழி தான் படுத்த நினைப்பாரு. மேஜிக்கெல்லாம் பண்ண மாட்டார். ஒரு நல்ல குரு கிட்ட போடான்னு தான் காட்டுவார். வந்து ஞான பழத்தை தூக்கி அந்த கையில் கொடுத்துட்டு இருந்தா அவனை குண்டலினியை திறந்து விட்டுட்டு ஓடெல்லாம் சொல்ல மாட்டார். காலைல டெய்லி நீ வந்து எனக்கு வந்து முருகனை வந்து தரிசிச்சுட்டே இருக்கிற, இந்தப்பா உனக்கு நெற்றிக்கண்ணை திறந்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் யாருக்கு அந்த மாதிரிலாம் ஒரு இன்சிடென்ட்லாம் இல்லை. பல அனுபவங்கள். திருவண்ணாமலையில் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. லமனர் ஏன் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளுக்கு மேலே அந்த மலைக்குள்ள பல ஆராய்ச்சிகளை பண்ணி பல வடிவத்துக்கு அப்புறம் தான் அந்த ஞானம்னா என்னன்னு கற்றுட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாரு, அங்கேயும் அவர் வந்து அமைதி நிலைக்கு தான் போயிட்டாரு. ரொம்ப அவர் வந்து நான் பார்த்துட்டு அந்த மலையில வாங்க அப்படின்லாம் சொல்லலை. அந்த வடிவத்தை என்னவோ அந்த வடிவத்தை எப்படி வழி நடத்தணுமோ அந்த வடிவத்தை எப்படி மக்கள்கிட்ட சொல்லப்படணுமோ அப்படிதான் சொல்லப்பட்டு அது இயல்பாக தான் அவர் பேர் பரப்பப்பட்டுச்சு. வந்து அவரு எந்த பரப்புரையும் செய்யல. எந்த போய் திருவண்ணாமலையில பெரிய பொதுக்கூட்டம் போட்டு ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி மக்களை வர வைக்கல. அதே மாதிரிதான் எல்லா யோகிகள்கிட்ட இருக்கிற செயல் வடிவம்.